கௌதம் மேனன் இயக்கிய வினத்தண்டு வருவாயா படத்துல சின்ன ரோல் நடிச்சுதான் சினிமால நுழைந்தாங்க சமந்தா. அதுக்கப்புறமா மாஸ்கோவின் காவிரி படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. அந்த படம் சரியா போகலனாலும் சமந்தாக்கு நல்ல அறிமுகம் கிடைச்சிச்சு. அதுல வர கோரே சாங் கூட 90s கிட்ஸ்க்கு எப்பவுமே ஃபேவரட்டா இருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து பானா காத்தாடி படத்துலயும் ஹீரோயினா நடிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்ட சமந்தா தன்னோட திறமையை தொடர்ந்து வெளிக்காட்டினாங்க. தமிழ்ல அவங்க முன்னணி ஹீரோயினா மாறினதுக்கு அப்புறமா தெலுங்குலயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா தான் வினைத்தண்டு வருவாயா படத்தோட ரீமேக்ல நாக சைத்தன்யாக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அப்பதான் ரெண்டு பேருக்கும் இடையில காதல் மலர்ந்துச்சு. அந்த காதலுக்கு வீட்டு சம்மதம் கிடைச்சதை அடுத்து ரெண்டு பேரும் கோவாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சில வருடங்கள் ஒன்னா வாழ்ந்த அவங்க விவாகரத்து பெற்று பிரிஞ்சாங்க. நாக சைத்தன்யாவுடனான பிரிவுக்கு அப்புறமா சமந்தாவோட கெரியர் உச்சத்தை நோக்கி போச்சுன்னே சொல்லலாம். ஆனா அந்த சமயத்துலதான் அவருக்கு அரிய நோயான மயோசிடிஸ் நோய் வந்துச்சு. இதன் காரணமா சினிமாவில இருந்து பிரேக் எடுத்த அவரு தொடர்ந்து சிகிச்சை பெற்று அந்த நோயில இருந்து மீண்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப மீண்டும் பிஸியா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல சிட்டாடல் ஹனி பன்னின்ற வெப் சீரிஸ்ல நடிச்சாங்க. அதுல அவரோட நடிப்பு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. சமந்தாவோட ரீஎன்ட்ரி அவங்களோட ரசிகர்களுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துச்சு. அதே சமயம் சமந்தாவோட வாழ்க்கையில இன்னொரு சோகமான நிகழ்வும் சமீபத்துல நடந்துச்சு. அதாவது அவரோட தந்தையான ஜோசப் பிரபு சமீபத்துல உடல்நல குறைவால உயிரிழந்தாரு. சூழல் இப்படி இருக்க சமந்தாவோட முன்னாள் கணவர் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை அண்மையில 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதனால சமந்தாவும் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவரோட ரசிகர்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகை சமந்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரிய பகிர்ந்தாங்க. அதுல 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் இருந்துச்சு. அதுல உங்களுக்கு நம்பிக்கையான அன்பான துணை கிடைப்பாங்கன்னு இருந்துச்சு. இத பார்த்த ரசிகர்களோ அடுத்த வருஷம் தனக்கு திருமணங்கிறது தான் சமந்தா மறைமுகமா சொல்றாங்களோன்னு கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதே சமயம் சில மாதங்களுக்கு முன்னாடி ரசிகரோட கேள்விக்கு பதிலா சாம் தனக்கு 2வது திருமணத்து மீது நம்பிக்கை இல்ல, முதல் திருமணத்தில் நடக்கும் விவாகரத்தை விட 2வது திருமணத்தில் நடக்கும் விவாகரத்து தான் அதிகம்னு புள்ளி விவரம் கூறுவதை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பிரபல பத்திரிகையாளரான பைல்வான் ரங்கநாதன் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில சமந்தாவோட 2வது திருமணத்தை பத்தி பேசியிருந்தாரு. அதுல அவரு சமந்தாவோட வாழ்க்கையில சமீபத்துல ஒரு சோகம் நடந்துச்சு. அவரோட தந்தை உயிரிழந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா சமந்தாவோட தாயும் சகோதரர்களும் வீட்டுல அமர்ந்து பேசினாங்க. அப்போ சமந்தா இப்படி தனியா இருக்கவே கூடாது, அதனால அவருக்கு சீக்கிரமா திருமணம் செய்து வைக்கணும்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொந்தத்திலேயே அவங்களுக்கு ஒரு பையனை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.